அனைவரையும் பார்ப்பதில் மகிழ்ச்சி. உண்மையாகவே இன்று பிரான்சிஸ் லியோனி அவருடைய சில்வர் ஜூப்ளி வெட்டிங் திருமண ஆண்டின் சில்வர் ஜூப்ளி அவங்க கொண்டாடுகிறார்கள். அதே போல் நம்முடைய குடியிருந்த ஞானதுரை நமது 74வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவருக்கும் நம்ம இந்த நேஷனல் படத்துக்கு நாம் நன்றி சொல்வோம். யூக்ரிஸ்ட் என்றாலே நன்றி அளிக்கிறது தான் பொருள். அது எப்படி எதற்காக நன்றி அளிக்கிறது? கடவுள் நம் வாழ்க்கையில் குறுக்கிட்டு செயலாற்றிய விஷயங்களுக்காக நன்றி சொல்லுவோம். அதான் நான் பரக்கா, எங்களுக்கு பரக்கான்னு சொல்லுவோம். ஆண்டவர் குறுக்கிட்டு செயலாற்றி 2 பேருடைய வாழ்க்கையில கடவுள் குறுக்கிட்டு 2 பேருடைய வரலாற்று கடவுள் குறுக்கிட்டு அந்த 2 வரலாற்று ஒரே ஒரு வரலாற்று ஆகிய ஒரு பெரிய ஒரு நாள் தான் திருமண நாள். அந்த திருமண நாளில் அந்த திருமணத்தின் கனிகளை அவங்க பார்க்குறாங்க. அவங்க இந்த 25 ஆண்டுகள்ல கடவுள் அவங்க செய்த வாழ்க்கையில செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் அவங்க வாழ்க்கையில் வாழ்க்கையில் சந்தோஷங்கள் மட்டுமல்ல, பல துன்பங்களை கூட அவங்க வாழ்க்கையில் அனுபவிக்கலாம், வாழ்க்கையை சந்திச்சிருப்பாங்க. அதுவும் கடவுள் அவங்க வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கார். கடவுள் அனுமதிக்காமல் நம்ம வாழ்க்கையில் எந்த துன்பம் எந்த தீமையும் பாவம் கூட நம்ம செய்ய முடியாது. கடவுளுடைய கரம் நம் தலைமையில் இருக்கிற வரை நம்ம மகிழ்ச்சியா இருக்கு. எப்பொழுது கரம் அவருடைய கரம் தலையிலிருந்து எடுக்கப்படுகிறதோ அப்போ பாவத்தை விழுவதை நம்ம பார்க்கணும். அங்கே எல்லாமே கடவுளுடைய செயல். எல்லாவற்றுக்குமே கடவுள் முதல் காரணமாக இருக்கிறார். தான் நம்ம சிறு வயசுலேயே ஞானசாரம் கடவுள் எல்லாவற்றுக்கும் முதன்மையானவர், முதல் காரணமாக இருக்கிறான்னு படிக்கிறோம். உண்மையான கடவுள் எல்லாவற்றுக்கும் அது பெரிய அர்த்தம் இருக்கு அந்த வார்த்தைக்கு. நம்ம ஒரு உதிர்மொழியோட மறந்து போயிடும், புதுமை வாங்குறது மறந்து போயிடும் அந்த ஜெபத்தை. ஆனால் உண்மையாக கடவுள் எல்லாவற்றுக்கும் முதல் காரணமாக இருக்கிறார். இவங்க 25 வருஷம் அவங்க ஒன்றாக பயணிக்கிறதற்கு கடவுள் கண்டிப்பாக காரணமாக இருக்கிறார். எத்தனையோ குடும்பங்கள் உடனே சிதறு போயிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நிறைய குடும்பங்கள் எல்லாருமே 25 வருடம் கொண்டாடுறதுக்கு உயிரோடு இருப்பதும் இல்லை. ஆனால் கடவுள் இவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இவருக்கு ஒரு பெரிய தூது பணி வைத்திருக்கிறார். அந்த தூது பணியை செய்வதற்கு கடவுள் இவர்களோடு இருக்கிறார். அதனால புல்டென்ஷன் அந்த பிஷப் சொல்வாரு, 3 to get married, மூவரும் சேர்ந்து திருமணம் கொண்டாடுகிறார்கள். ஆண் பெண் இயேசு கிறிஸ்து மூவரும் சேர்ந்து திருமணம் செய்கிறார்கள் பார்க்கும். உண்மையாகவே அந்த விஷயத்தில் இயேசு கிறிஸ்துவோடு இவர்கள் 25 வருடங்கள் இந்த கொண்டாடியதற்காக திருமணத்தை கொண்டாடியதற்காக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். சகோதரர் ஞானதுரைக்காகவும் இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். அவருக்காக கடவுள் நன்றி செலுத்துவோம். அவருடைய வாழ்க்கையில் பல 25 வருடங்களுக்கு மேலாக நற்செய்தி அறிவிப்பில் அவர் தன் வாழ்க்கையை இழந்திருக்கிறார். குடும்பங்கள் 3 பிள்ளைகளையும் நற்செய்திக்காக அளித்திருக்கிறார். 3 இந்தியாவின் பல்வேறு இடங்களில் அவர்கள் குடும்பமாக சென்று நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஒரு பேற்றினை கடவுள் இவருக்கு அளித்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் நாம் நன்றி செலுத்தும் விதமாக இந்த யூக்ரிஸ்ட் கொண்டாடுவோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவாகவே வருகின்ற பங்கு தந்தை மரியா லூயிஸ் அவர்களுக்கும் மற்ற அருள் தந்தை ஃபாதர் கேசி ஆண்டனிக்கும் எழுந்திருந்து வரவேற்று கிறிஸ்டின் பிரதிநிதியாக உருவானவருக்கு இந்த பாடலோடு வரவேற்று Divine
பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உம் மக்களின் வேண்டல்களை கனிவாய் கேட்டருளும். வியத்தகு முறையில் எங்களை படைத்தீர் என்றும் அதிலும் வியத்தகு முறையில் எங்களை மீட்டருளினீர் என்றும் நினைவுகூரும் எங்களுக்காக இத்தண்ணீர் மீது உமது ஆசியை கனிவுடன் பொழிந்தருளும். ஏனெனில் நிலத்தை வளப்படுத்தவும் எங்கள் உடலுக்கு புத்துணர்வும் தூய்மையும் தரவும் இத்தண்ணீரை படைத்தீர். உமது இரக்கத்தின் கருவியாகவும் இத்தண்ணீரை அமைத்தீர். எவ்வாறெனில் தண்ணீரின் வழியாகவும் மக்களின் அடிமை தலையை அகற்றினீர். பாலை நிலத்தில் அவர்களது தாகத்தை தணித்தீர். அதன் வழியாக மனித இனத்தோடு நீர் செய்ய இருந்த புதிய உடன்படிக்கையை இறைவாக்கினர் முன்னறிவித்தனர். இறுதியாக யோர்தானில் கிறிஸ்து புனிதமாக்கிய தண்ணீரின் வழியாக பாவக்கரை படைந்த எங்கள் மனித இயல்பை புது பிறப்பளிக்கும் திருமுழுக்கினால் கழுவி புதுப்பித்தீர். ஆகவே நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு நினைவாக இத்தண்ணீர் இருப்பதாக. பாஸ்கா பெருவிழாவில் திருமுழுக்கு பெற்ற எங்கள் சகோதர சகோதரிகளோடு நாங்களும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சி கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அவளிடம் பிறந்தனர். ஏழைகளில் அனைவரும் அவளிடம் பிறந்தனர். உன்னதமானவரே, உறுதிப்படுத்தினார் அவரை. உன்னதமானவரே, உறுதிப்படுத்தினார் அவரை. அன்னையே, அன்னையே, கடவுளின் நகரமே. அன்னையே, அன்னையே, கடவுளின் நகரமே. Mother, Mother, City of God. Mother, Mother, City of God. நடனமாடி நடனமாடி அவர்கள் பாடுவர். நடனமாடி நடனமாடி அவர்கள் பாடுவர். என் ஊற்றுகளெல்லாம் உம்மிடமே உள்ளன. என் ஊற்றுகளெல்லாம் உம்மிடமே உள்ளன. அன்னையே, அன்னையே, கடவுளின் நகரமே. அன்னையே, அன்னையே, கடவுளின் நகரமே. ஆண்டவர் எழுதுகிறார் மக்களின் பதிவு புத்தகத்தில், இன்னார் எங்கே பிறந்தனர் என்று. நடனமாடி அவர்கள் பாடுவர். என் ஊற்றுக்கள் எல்லாம் உம்மிடமே உள்ளன. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, முறிவுபடா மன உறவினால் பிரான்சிஸ் லியோனி இவர்களை நீர் இணைத்துள்ளீர். உம்மடியார்கள் இவர்களது உள்ளத்து ஒன்றிப்பு, உழைப்பு, மகிழ்ச்சி இவற்றின் நடுவில் நிலைத்திருக்க செய்தருளும். இவர்களது அன்பை பெருக்கி தூய்மைப்படுத்தி தம் பிள்ளைகளோடு இவர்கள் ஒருவர் மற்றவரை புனிதப்படுத்தி துணையாயிருந்து பேரின்பம் கொள்ள செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தூய ஆவி பெற்றவர்கள் சாட்சி பகிர்ந்த இந்த வாசகத்தை கேட்க முக்கியமான ஒரு விஷயம் இந்த வார்த்தையில் இந்த வாசகத்தை நீங்கள் படிக்க கேட்கறது என்னன்னா, திருத்தூதர்கள் 12 அப்போஸ்தலர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு செயலை செஞ்சிருப்பாங்க. கீழ்ப்படிதல் அப்படின்ற ஒரு செயல். ஸோ ஒரு கேள்வி இந்த வாசகத்தில் நீங்கள் படிக்க கேட்கணும். இதே கேள்வி தான் இன்னைக்கு அதாவது நம்ம எல்லாரையும் கேட்க வர, நாம் எதுக்கு கீழ்ப்படுகிறோம் அப்படின்ற வார்த்தை. இன்னைக்கு நம்ம இந்த கொண்டாடுற விழாவும்
அந்த கீழ்ப்படிதலுடைய ஒரு பிரதிபலிப்பாக தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் இங்கே உட்காந்துருக்கோம். கீழ்ப்படிதலுடைய ஒரு நிறைவு 25 வருடம் கொண்டாடுறாங்க. ஸோ இன்னைக்கு நான் இந்த வாசகத்தை இந்த ஒரு எண்ணத்தோட இந்த வாசகத்தை ஒட்டு கேட்க அழைக்கிறேன். நாம் எதற்கு கீழ்ப்படுகின்றோம் ஒட்டு கேட்க அழைக்கிறேன். நாங்களும் தூய ஆவியின் சாட்சிகள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் காவலர்கள் திருத்தூதர்களை அழைத்துக் கொண்டு வந்து யூத தலைமை சங்கத்தின் முன் நிறுத்தினார்கள். தலைமை குரு அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த இயேசுவை பற்றி கற்பிக்க கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா? என்றாலும் எருசலேம் முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகின்றீர்கள். மேலும் இந்த மனிதருடைய இரத்த பழியையும் எங்கள் மீது சுமத்த பார்க்கின்றீர்களே என்றார். அதற்கு பேதுருவும் திருத்தூதரும் மறுமொழியாக, மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்து கொன்ற இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழ செய்தார். இஸ்ராயேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்திற்கு உயர்த்தினார். இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்றனர். இவற்றை கேட்ட தலைமை சங்கத்தார் கொதித்து எழுந்து திருத்தூதர்களை கொல்ல திட்டமிட்டனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஏழை கூறி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை கூறி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அல்லேலூயா. ஏழை கூறி அழைத்தான், ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவர் எத்துணையவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அல்லேலூயா. அவர்களின் நினைவோ உலகில் அற்று போக செய்தார். நீதிமான்கள் மன்றாடும் பொழுது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். அவர்களை அழைத்து இரு கண்ணின்றும் விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தோருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். ஏழை கூவி அழைத்தார், அவனுக்கு செவி சாய்த்தார். அல்லேலூயா. நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல. அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். அவை அனைத்து நின்றும்
அவனுக்கு செவி சாய்த்தார். அல்லேலூயா. தோமா என்னை கண்டதால் நம்பினாய், காணாமல் நம்போர் பேர் பெற்றோர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தோமா என்னை கண்டதால் நம்பினாய், காணாமல் நம்போர் பேர் பெற்றோர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. காணாமல் நம்புவோர் பேரு பெற்றோர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்த வாசகம். அக்காலத்தில் இயேசு நிக்கோதேமுவிடம் கூறியது, மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர். மண்ணுலகிலிருந்து உண்டானவர், மண்ணுலகை சேர்ந்தவர். மண்ணுலகை சார்ந்தவை பற்றி அவர் பேசுகிறார். விண்ணுலகிலிருந்து வருபவர் அனைவருக்குமே மேலானவர். தாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றி அவர் சான்று பகர்கின்றார். எனினும் அவர் தரும் சான்றை எவரும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் தரும் சான்றை ஏற்றுக்கொள்பவர் கடவுள் உண்மையானவர் என்பதை உறுதிப்படுத்துகிறார். கடவுளால் அனுப்பப்பெற்றவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார். கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய கொடைகளை அறிவிக்கின்றனர். தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார். மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர். நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார். மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இன்று கேட்ட இந்த இறை வார்த்தையை பற்றிய உங்களுடைய சிந்தனைகளை இப்பொழுது நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். பிரான்சிஸ் லியோனியுடைய அன்பின் அடையாளமாக இருக்கின்ற இந்த பிரின்ஸை ஆசீர்வதித்து மோதிரங்களை இறைவன் புனிதப்படுத்தி அவருடைய வாழ்வையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் இப்பொழுது ஜெபிப்போம். ஆண்டவராகிய கடவுளே, படைப்பாளரே, நாங்கள் உம் பெயரை போற்றி புகழ்கின்றோம். தொடக்கத்தில் நீர் ஆணையும் பெண்ணையும் உருவாக்கினீர். இதனால் அவர்கள் வாழ்விலும் அன்பிலும் ஒற்றுமையில் நுழைய செய்தீர். கிறிஸ்துவின் ஐக்கியத்தை அவருடைய திரு அவையோடு பிரதிபலிக்கும்படி பிரான்சிஸையும் லியோனையும் ஒன்றித்து நீர் ஆசீர்வதித்தீர். இன்று அவர்கள் மீது இரக்கத்துடன் கண்ணோக்கியருளும். அவர்களது வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்கும் போராட்டங்களுக்கும் மத்தியில் நீர் அவர்களுக்கிடையே ஒன்றிப்பை பாதுகாத்துள்ளீர். அவர்களுடைய திருமண உடன்படிக்கையை புதுப்பித்தருளும். உமது அன்பு அவர்கள் அதிகரிக்கவும் அவர்களுடைய அமைதி பிணைப்பை வெளிப்படுத்தவும் செய்திருக்கிறாக. இவ்வாறு தங்கள் பிள்ளைகளால் சூழப்பட்ட இவர்கள் உமது ஆசிரியரின் கொடையில் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்பார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
மன்றாடுவோம். இவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட இறை மக்களை இறைவனின் துணை கொண்டு தூயாவியின் பலத்தோடு கரைப்படாமல் வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுவோம். நாட்டையாளர்களுக்காகவும் இந்திய நாட்டை ஆட்சி செய்கின்ற தலைவர்களுக்காகவும் தமிழகத்தில் தேர்ந்தெடுக்க இருக்கின்ற தலைவர்களுக்காக மன்றாடுவோம். தலைவர்கள் மக்கள் நலன் கருதி நாட்டை வழிநடத்தவும் மதவாத அரசியலில் இருந்து விடுபட்டு மனித நேயத்தோடு இந்த நாட்டை ஆட்சி செய்ய இறைவன் அவர் ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை தந்தருள வேண்டும் என்று மன்றாடுவோம். துன்பப்படுகின்றவர்களுக்காகவும் பல்வேறு கஷ்டங்களால் சாவின் நிழலில் உள்ளோருக்காகவும் நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் சிறைச்சாலையில் இருப்போருக்காகவும் இந்த கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட அல்லலும் ஒவ்வொருவருக்காக மன்றாடுவோம். இறைவனுடைய இரக்கத்தினார்கள் இவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து செல்ல வேண்டும் என்று மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, இந்த மேஜையை சுற்றியுள்ள திருக்கூட்டத்திற்காகவும் உறவினர்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் இந்த யூகிறிஸ்தை நிறைவேற்ற வருகை தந்திருக்கும் பங்கு தந்தை அருட்தந்தை மரிய லூயிஸுக்காகவும் மற்றும் இணைந்து இந்த யூகிறிஸ்தை கொண்டாட வந்திருக்கின்ற அருட்தந்தை கேசி அந்தனுக்காகவும் இந்த வெள்ளி விழாவில் நன்றியோடு நினைவு கூறுகின்ற எங்களுடைய வாழ்வுக்காகவும் பிறந்த நாள் கொண்டாடும் ஞானத்திற்காக மன்றாடுவோம். உயிர்த்த இயேசுவின் அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் சுவைத்து நல்ல உடல் நலத்தோடு இந்த பங்கிலும் சமுதாயத்திலும் சுடருள்ள ஒளியாகவும் சாரமுள்ள உப்பாகவும் வாழ வேண்டும் என்று மன்றாடுவோம். எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு கொடுத்திருளும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்த ஆண்டவருடைய கொடையாகிய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்த ஆண்டவரின் கொடையாகிய அந்த அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். சகோதரின் நண்புக்காக என் நண்பரின் நண்பு
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உன்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு என்பதாக மன்றாடுங்கள். இறைவா, உமடியார்கள் பிரான்சிஸ் லியோனி இவர்களுக்காக நன்றி செலுத்தி நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கையை கனிவுடன் ஏற்றருளும். அதனால் இவற்றிலிருந்து அமைதியும் மகிழ்ச்சியும் இவர்கள் நிறைவாக பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களுக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். மரணத்தை நாங்கள் அறிவிக்கின்றோம் ஆண்டவரே, உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இணைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் நிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவருடன் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். இந்த திருப்பலியிலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் அனைவரையும் இங்கே ஒன்றாக கூட்டி சேர்த்த முதல்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும், எங்களுடைய குடும்பங்களையும், எங்களுடைய நாட்டையும், எங்களுடைய பங்கையும் ஆசீர்வதித்தருளும். அனைவரும் உமக்கு சான்று பகர்கின்ற பிள்ளைகளாக, உம்மில் நாங்கள் உறுதியுடன் இருக்கின்றவர்களாக, உறுதியோடு எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீர் கொடுத்த அழைப்பை ஏற்று எங்களுடைய நிலைப்பாட்டிலே நாங்கள் உறுதியோடு நிற்க எங்களுக்கு நல்ல உள்ளத்தை கொடுத்து தூய ஆவியானுடைய கனிகளாலும் கொடைகளாலும் எங்களை நிரப்பி எங்களை வழிநடத்தியருளும். நாங்கள் 25வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி மகிழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகின்ற பிரான்சிஸ் லியோனி தம்பதியருக்காக, அவருடைய குடும்பத்திற்காகவும் சிறப்பான விதத்திலே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவர்களுடைய நல்வாழ்வை நீர் பரிசாக கொடுத்து அவர்களை எந்நாள் வரையில் கரப்பிடித்து வழிநடத்தி வந்திருக்கின்றீர். அன்பினாலும் அருளினாலும் ஆசீர்வாதங்களாலும் அவர்கள் நிரப்பி இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து உமது அருட்கரம் அவர்கள் மீது இருந்து அவர்களையும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். நமது 74வது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகின்ற ஞானதுரை அவர்களுக்காக சிறப்பான விதத்தில் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய கண்ணின் கருவழி போல அவர்களை இதுவரை பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து உம்முடைய அருள் ஆசீர் அருள் கரம் அவரோடு இருந்து அவரை வழிநடத்துவதாக. இதனால் அவர் நல்ல உடல் உள்ள நலனோடு மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு தன்னுடைய வாழ்க்கையை வாழ அவரையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய சார்ந்தவர்களையும் ஆசீர்வதித்தருளும். உயிர்த்தெழுவோம் என்னும் நம்பிக்கையுடன் துயில் ஒழுகின்ற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் தந்தையும் பாதுகாவலருமான புனித ஜான் பாஸ்கோ, இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்படியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே, செம்மாரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே, செம்மாரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே, செம்மாரியே, எங்களுக்கு சமாதானத்தை அளித்தருளும். எங்களுக்கு சமாதானத்தை அளித்தருளும். கண்களை கவர்ந்திடும் அளவுக்கு விருப்பப்படக்கூடிய தோற்றமும் இல்லை. இகழப்பட்டவர், அனைவராலும் புறக்கணிக்கப்பட்டவர், உயரத்தின் மனிதர், ஒவ்வொரு துன்பத்தையும் அறிந்தவர். கண்டோம்
நிரப்பினார் ஆண்டவர். எத்துணை கொடைகளால் நம்மை நிரப்பினார் ஆண்டவர். எத்துணை கொடைகளால் நம்மை நிரப்பினார் ஆண்டவர். எத்துணை கொடைகளால் நம்மை நிரப்பினார் ஆண்டவர். கிறிஸ்து நம்மை எகிப்திலிருந்து மீட்டவே பார்வோனின் மீது நீதி செலுத்தாமல் இருந்திருந்தார். அது போதுமானது, நமக்கு போதுமானது. ஆண்டவர் நமக்காக வாழ்வின் அப்பத்தை உணவளித்த பின் ஆண்டவரின் நாளை நமக்களிக்காமல் இருந்திருந்தார். அது போதுமானது, நமக்கு போதுமானது. அவருக்கு எத்துணை நன்றி கொடுக்க வேண்டும். அவருக்கு எத்துணை நன்றி கொடுக்க வேண்டும். அவரே எகிப்தினின்று நம்மை மீட்டார். அவரே எகிப்தினின்று நம்மை மீட்டார். பார்வோன் மீது நீதி செலுத்தியவர் அவரே. பார்வோன் மீது நீதி செலுத்தியவர் அவரே. சிலைகளினின்று அவரே நம்மை விடுவித்தார். சிலைகளினின்று அவரே நம்மை விடுவித்தார். சமாலயத்தை நிரப்பினார் தனது பரிசுத்த ஆவியினால். பாவ மன்னிப்பு பலியாக கிறிஸ்து நம் பாஸ்கா உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்து நம் பாஸ்கா உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்து நம் பாஸ்கா உயிர்த்தெழுந்தார். இறைவா, அடியார்கள் பிரான்சிஸ் லியோனி என்னும் இத்தம்பதியரை தம் பிள்ளைகளோடும் நண்பர்களோடும் உமது குடும்பத்தின் திருவிருந்தில் அமரச் செய்தீரே. அதனால் ஒருவர் மற்றவரோடு கொண்டுள்ள ஒன்றிப்பில் இவர்கள் அதிக உறுதியும் ஆர்வமும் கொண்டு விண்ணக விருந்துக்கு வந்து சேரும் வரை உமது அருள் கொடைகளால் ஒன்றித்திருப்பார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. இறைவனின் அன்பிலும் அமைதியிலும் வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா.